நிலவை மாற்றி அமைப்பதோ அல்லது மார்ஸில் ஒரு அணு கொண்டோ அல்லது இந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் உபயோகித்து மார்ஸினுடைய நாம் வேறு கிரகங்களுக்கு வேறு கோள்களுக்கு நாம் செல்ல வேண்டுமே ஆனால் இந்த ஜீரோ கிராவிட்டி கண்டிஷன்ஸில் தான் நாம் வேற்று கிரகவாசிகள் அது ஏலியன்ஸ் அல்லது யூஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய அவர்கள் வரக்கூடிய வாகனம் இருக்கான் ஏலியன்னா ஒரு பாடி கொண்டு வாங்க. I am Ingersoll Seladurai, former Group Director of Systems Reliability, Spacecraft Propulsion and Sensors. Worked for more than 37 years in Indian Space Research Organization, both in the fields of rocketry and satellites. I have retired from ISRO and I am continuing to be a consultant for aerospace companies in the area of electrical propulsion. And also I am interested in promoting social science activities, particularly taking science to the children of this country. So I have been doing this in parallel with my job at ISRO for the last 15 years. It is not that after retirement I have started this. This I have been doing for many years because I feel I am indebted to the citizens of this country, to whatever knowledge I have gained by working in ISRO. I want to share it with the next generation. இந்த ஒர்க் ஷாப்போட ஒரு மெயின் பாயிண்ட்டே நம்ம ஒரு கியூப் சேட்டை மேலே அனுப்புறது தான். இதில் எக்கச்சக்கமான சென்சார் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பர்டிகுலராக இந்த சென்சார் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, ஆக்சுவல் நம்ம இஸ்ரோ கூட இது பல முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, தென் நீங்கள் 3 நாள் இதனுடைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கம்ப்ளீட்டான டீட்டெயில் எங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக பலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். இது ஒரு சிறிய முயற்சி என்பதால் நாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்டை நாம் எய்ம் பண்ணலை. We never wanted to, and it is not, in fact it is not a spacecraft at all. இது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு விண் அடுக்குகளின் வழியாக இந்த நாம் வடிவமைத்த இந்த கியூப்சாட் மேலே செல்லும் பொழுது ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு அதற்குரிய தகவல்களை, இந்த விண் அடுக்குகளில் உள்ள பல்வேறு காரணிகளை அளந்து அந்த காரணிகளை நமக்கு பின் சில மணி நேரங்கள் கழித்து அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது பூமியை சுற்றி வலம் வரப்போவதில்லை. செயற்கைக்கோள் என்றாலே பூமியை சுற்றி வலம் வர வேண்டும், அதுதான் செயற்கைக்கோள். இது ஒரு அட்மாஸ்பியரிக் மெஷர்மெண்ட் எக்ஸசைஸ். அட்மாஸ்பியரிக் பாராமீட்டர்ஸ், இந்த காற்று மண்டலத்தினுடைய பாராமீட்டர்ஸ் காரணிகளை அளக்கக்கூடிய ஒரு கருவியாக நாம் இதை வடிவமைத்திருக்கிறோம். ஆனால் இதன் பின்னால் உள்ள அறிவியல் என்னவென்றால், இப்படி ஒரு செயலை நாம் முதலாக மாணவர்களை கொண்டு செய்ய வைக்கும் பொழுது பின்னாளில் அவர்கள் உண்மையான ஒரு கியூப்சாட்டை, உண்மையிலேயே பூமியை வலம் வரக்கூடிய கியூப்சாட் அல்லது மினிசாட், மைக்ரோசாட் என்று பல்வேறு விதமான செயற்கைக்கோள்கள் இருக்கின்றன. அத்தகைய செயற்கைக்கோள்களை அவர்கள் செய்வதற்கு இது ஒரு முதல் படியாக அமையும் என்றுதான் நாங்கள் இதை செயற்கைக்கோள் என்று நாம் சொல்லிவிட முடியாவிட்டாலும் ஒரு இந்த நியர் எர்த் அட்மாஸ்பியரில் உள்ள பாராமீட்டர்ஸை நாம் தெரிந்து கொள்வதற்கு, அதன் மூலமாக ஒரு விண்வெளி விஞ்ஞானத்தை மாணவர்களிடம் அறிமுகம் செய்வதற்காகத்தான் இந்த முயற்சி. சார், இப்போ நம்ம சேட்டலைட்டாக நம்ம லான்ச் பண்ணிட்டோம், அதாவது பலூனில் லான்ச் பண்ணிட்டோம். அது எந்த இடத்துல விழுக போகுது, அதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம், தென் டேட்டா என்கிரிப்ஷன் பற்றி அது நம்ம எப்படிலாம் எடுக்க போகிறோன்றதை கம்ப்ளீட்டாக ஈஸியாக சொல்ல முடியுமா சார்? இப்போ நாம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 அல்லது 10 சென்சார்ஸ் நாம் அதில் வைத்திருக்கிறோம். ப்ரெஷர், அழுத்தம், அது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அதனுடைய இடத்தை தெரிந்து கொள்வதற்காக உள்ள ஜிபிஎஸ் பாராமீட்டர்ஸ், பிறகு கைரோஸ்கோப் என்று சொல்லக்கூடிய அதனுடைய திசையை
அதாவது எந்த திசையில் XYZ ஆக்சிஸில் எந்த வேகத்தில் இது செல்கிறது, பிறகு அதனுடைய அசெண்ட் வேகம் எவ்வளோ வேகத்தில் இது விண்வெளியை சென்று அடைகிறது என்பது போன்ற அது மாதிரி பின்ன கேஸ் சென்சார் என்று சொன்னால் அளக்கக்கூடிய கேஸ் சென்சார் அல்ல, அந்த கேஸ் இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய என்ன கேஸ் இருக்கிறது என்பதை ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சென்சார் தான். அந்த மாதிரி ஒரு 9 கருவிகள் அந்த கியூப்சாட்டிலே மிகச்சிறிய அளவிலே பொருத்தப்பட்டு அந்த சென்சார்ஸ் எல்லாம் கூட கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய சென்சார்ஸ் தான். அதை நாம் இண்டஸ்ட்ரியலாகவும் யூஸ் பண்ணலாம், விண்வெளியில் பறக்க விட்டும் அந்த சென்சார்ஸ்லேருந்து நமக்கு தகவல்கள் பெற முடியும். இப்போ ஒரு ஸ்மோக் சென்சார் என்று சொன்னால் அது ஒரு ரூமில் வைத்து அதில் உள்ள ஸ்மோக்கையும் டிடெக்ட் பண்ணலாம், மேலே போகும்போது கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய இடத்திலே உள்ள புகையையும் கூட அது டிடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். வெப்பம் என்று சொன்னாலும் ஒரு ரூமில் உள்ள வெப்ப மாற்றத்தை பதிவு செய்யலாம். அதே சென்சாரை நாம் இந்த பலூனில் அனுப்பும் பொழுது அது விண் அடுக்குகளின் கூட செல்லும் போது உள்ள வெப்ப மாற்றங்களை பதிவு செய்யக்கூடிய, நாம் என்ன தரையில் செய்கிறோமோ அதே வேலையை இந்த பலூனில் செல்வதன் மூலம் அந்த வெப்ப அடுக்குகள் அல்லது விண்வெளி அடுக்குகளின் வழியாக செல்லும் போது அதில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பேலோட்ஸ் அல்லது அதனுடைய கருவிகள் எல்லாம் நாம் அங்கே வைத்து அனுப்பியிருக்கிறோம். சார், இந்தியாவில் இப்போதைக்கு ஸ்பேஸ் சயின்ஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். விண்வெளி விஞ்ஞானம் இன்று ஒரு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானம். ஏன் என்று சொல்வேமே ஆனால், ஒரு நாட்டினுடைய இயற்கை வளத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விண்வெளி விஞ்ஞானத்தை மிகவும் அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டும். ரிமோட் சென்சிங் என்றெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தொலை உணர்வு என்று தமிழில் சொன்னால் தொலை உணர்வு. ரொம்ப தொலை தூரத்திலிருந்து நாம் இந்த ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி டெரெயின், அதிலிருந்து நாம் இங்கே என்ன இருக்கிறது, என்ன வளங்கள் இருக்கிறது, கனிம வளங்கள், தண்ணீர் வளம், மீன் வளம், எண்ணெய் வளம், இப்படி இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை முழுமையாக தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அளவீடு செய்யலாம். யூ கேன் மெஷர் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த குவான்டா ஆஃப் தீஸ் ரிசோர்ஸஸ் அவைலபிள் பை யூஸிங் அ ரிமோட் சென்சிங் சேட்டிலைட். அது ஒரு வகையான முன்னேற்றம். இன்னொரு முக்கியமான ஒன்று கம்யூனிகேஷன். நாம் இன்று ஒருவரை தொடர்பு கொள்ளக்கூடிய கம்யூனிகேஷன் என்று சொன்னால் வெறும் வார்த்தைகளாக பேசிக்கொள்வது மட்டுமல்லாமல் இன்று 5G வரை நாம் வளர்ந்திருக்கிறோம். ஆடியோ, வீடியோ, டேட்டா, இது எல்லாமே கம்யூனிகேஷன் தான் இருக்குது. We have added one by one actually. We started with only speech. Then we have added a small video part. Then we have added a high speed data. Then we have added positional information. So இந்த மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஞ்ஞானமாக, மனிதனுடைய வாழ்விலே இன்றியமையாத ஒரு விஞ்ஞானமாக இந்த விண்வெளி விஞ்ஞானம் வளர்ந்து வருகிறது. அந்த விண்வெளி விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில் நம்முடைய நாட்டு மாணவர்களும் பங்கு கொள்ளவில்லை என்றால் நாம் இனி ஒரு 10 வருடம் காலம் கழியும் பொழுது நாம் உலகில் பின்தங்கிய நாடாக ஆகிவிடுவோம். ஸோ அதனால் தான் இந்த விண்வெளி விஞ்ஞானத்தை மாணவர்களுக்கு எப்படியாவது அதில் அவர்களுடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அவர்களும் இதில் கலந்து கொண்டு இப்பொழுது அதை தெரிந்து கொண்டால் பிற்காலத்தில் மற்ற நாடுகளுக்கு நிகராக அவர்களும் புதிய தொழில்நுட்பங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் ஒரு பெரிய வளமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், இந்த சர்வதேச விண்வெளி மையம் அப்படின்றது பூமியை சுற்றி இருக்குது. அது எக்கச்சக்கமான கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தென் ரஷ்யா பண்ண ஒன்று கூட அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடுது. தென் சீனா கூட ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றா அசமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியா எதுக்கு அதை நோக்கி இன்னும் முன்னேறலை? அதாவது இந்த சர்வதேச விண்வெளி நிலையங்கள் இதற்கு முன்னாலும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவிலிருந்து மீர் என்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்
ஒரு 15 வருடங்கள் வரைக்கும் அது செயலாற்றி அதில் தான் நாம் இந்த விண்வெளி மிதக்கும் விண்வெளி ஆய்வகம் என்று சொல்லலாம். நாம் கல்லூரிகளில் ஆய்வகத்தை பார்த்திருப்போம், பள்ளிகளில் ஆய்வகத்தை லேபரட்டரிஸ் பார்த்திருப்போம். ஆனால் விண்வெளியில் மிதக்கக்கூடிய ஒரு ஆய்வகம்தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்வது. நாம் அங்கு சென்று பரிசோதனைகள் செய்து நாம் அங்கே சென்று தங்கி அங்கே ஒரு சில மாதங்கள் தங்கியிருந்து சில பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சில ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சில கிறிஸ்டலோகிராஃபி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இப்படி பல்வேறு விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்வதற்காக மனிதர்கள் உருவாக்கிய ஒரு இடம்தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். அது மிக பொருள் செலவு அதிகம் பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பதால் பல்வேறு நாடுகள் அதற்கு நிதி உதவி அளித்து அப்படித்தான் அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற முடியும். நாம் தனித்துவமாக ஒரு நாடாக அதை செய்வது என்பது சற்று கடினமான காரியம். அதனால்தான் இந்த மீர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்வது ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகளால் அமைக்கப்பட்டது, அவர்களுடைய செலவிலே. அது தோல்வி அடைந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியாது. அதனுடைய ஆயுள் காலம் முடிந்த பிறகுதான் அது தரை இறக்கப்பட்டது அல்லது தரைக்கு வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு சர்வதேச விண்வெளி மையம், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்பது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பூமியை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதில் தான் நாம் நம்முடைய பல்வேறு விதமான இயற்கை ஆய்வுகளை செய்து கொண்டு மனிதர்கள் விண்வெளியில் சென்று பின்னாளில் நாம் செவ்வாய்க்கோளுக்கோ நிலவுக்கோ செல்லும் பொழுது பல மாதங்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த பல மாதங்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த விண்வெளி பயணத்திற்கு நம்முடைய மனித உடல் தகுதியானதா, அல்லது ஆண்களும் பெண்களும் இத்தனை வருட மாத கால விண்வெளி பயணத்திற்கு நம்முடைய உடல் ஏற்றதா என்பதை பரிசோதனை செய்து கொள்வதற்குமாக உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறோம். அதில் சில ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் 1 வருடம் எல்லாம் அதில் தங்கி இருந்து திருப்பி அதில் பல விதமான ஆராய்ச்சிகளை செய்து ஈவன் 1 வருடத்துக்கு அதிகமாக தங்கியிருந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வந்த பிறகு அவர்களுடைய உடலை ஆய்வு செய்வதன் மூலம் நம்முடைய உடல் கூறுகள் தகுதி உள்ளவா என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் விண்வெளியில் இந்த மைக்ரோ கிராவிட்டி என்று நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு இடத்தில் மனிதன் உயிர் வாழ்வது என்பது சற்றே கடினமான காரியம். ஏனென்றால் நாம் இந்த புவியினுடைய ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதற்கெல்லாம் நாம் பிறந்ததிலிருந்து இங்கே இருந்து விட்டோம். அதனால் நாம் அதில் உயிர் வாழ்வது தான் நமக்கு பழக்கமான ஒன்றாக இருக்கிறது. மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன் அல்லது ஆல்மோஸ்ட் 0 கிராவிட்டி கண்டிஷன்ஸில் நாம் உயிர் வாழ்வது என்பது சற்று கடினமான காரியம். அதற்குரிய பயிற்சிகளை தரையில் எடுத்துக்கொண்டு பின்னர் விண்வெளிக்கு சென்று அந்த 0 கிராவிட்டியிலே உயிர் வாழக்கூடிய அதைத்தான் நாம் வேறு கிரகங்களுக்கு, வேறு கோள்களுக்கு நாம் செல்ல வேண்டுமேயானால் இந்த 0 கிராவிட்டி கண்டிஷன்ஸில் தான் நாம் பயணிக்கும் பொழுது அந்த 0 கிராவிட்டி கண்டிஷன்ஸில் தான் நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய உடல் தகுதியானதா என்பதை பார்ப்பதற்காக தான் இத்தகைய ஆய்வுகள் நடக்கின்றன. அதுவல்லாமல் அங்கே ஈவன் நாம் போகும் பொழுது உணவை கூட நாமே தயாரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. ஏனென்றால் நாம் ஸ்டோர்டு ஃபுட்டு, 1 வருடத்திற்கான உணவை எடுத்து செல்ல முடியாதல்லவா. இப்போ நாம் அதிலேயே செடிகளை வளர்த்து அதை வைத்து நாம் உண்டு உயிர் வாழ்ந்து செல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கூட செய்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் அந்த பரிசோதனைகள் எல்லாம் அங்கே செய்து வருகிறோம். அதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இஸ்ரோ என்பது இந்திய நாட்டினுடைய சில வளர்ச்சி கட்டமைப்புகள், ரிமோட் சென்சிங், கம்யூனிகேஷன், நேவிகேஷன், அர்பன் டெவலப்மெண்ட், இப்படி பல்வேறு விதமான நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான இந்த காரியங்களை செய்வதற்கு மிஷன்ஸ் வடிவமைப்பது.
இப்போ ரிமோட் சென்சிங் என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு நாட்டினுடைய இயற்கை வளங்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கான செயற்கைக்கோள்களை வடிவமைத்து அதில் மோஸ்ட்லி ஆப்டிக்கல் பேலோட்ஸ் தான் அதெல்லாம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேமராஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இன் வேரியஸ் ஸ்பெக்ட்ரா, இன்ஃப்ராரெட், அல்ட்ராவயலட், விசிபிள் லைட், இப்படி பல்வேறு வகையான எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது தான். அது வேறு ஒன்றும் இல்லை. இட் இஸ் லைக் டேக்கிங் எ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் பிளானட் எர்த் ஃப்ரம் அபவ் அட் அ பர்டிகுலர் ஹைட். ஸோ இத்தகைய செயற்கைக்கோள்களை வடிவமைப்பதற்கென்று ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. சேட்டலைட் சென்டர், அவங்க அந்த செயற்கைக்கோள்களை வடிவமைக்கிறார்கள். அதை எடுத்து செல்வதற்கு ராக்கெட் வேணும். ஒரு செயற்கைக்கோள் வானத்திற்கு செல்ல வேண்டுமேயானால் ராக்கெட்ஸ் வேணும். அந்த செயற்கைக்கோளுடைய எடையை பொறுத்து, அது செல்ல வேண்டிய சுற்றுப்பாதையை பொறுத்து அதற்கு தேவையான ராக்கெட்டுகளும் வடிவமைக்கப்படுகின்றன. இந்த ராக்கெட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 1500 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளிலிருந்து 4000 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோள்களை எடுத்து செல்வதற்கு ராக்கெட்டுகள் வடிவமைக்கப்படுகின்றன. ஒரு செயற்கைக்கோளுமே கூட ஒரு சிறப்பான சுற்றுப்பாதையை தான் நாம் கொடுக்கிறோம். ரிமோட் சென்சிங் என்று சொன்னால் வட துருவத்திலிருந்து தென் துருவம், நார்த் போல் சவுத் போலை சுற்றி வரக்கூடிய அந்த சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்கள் அனுப்பப்படுகின்றன. கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தொலை தொடர்புக்குள்ள செயற்கைக்கோள்கள் ஈக்குவட்டோரியல் பிளேன், இந்த நம்முடைய பூமத்திய ரேகையினுடைய பிளேனில் ஒரு 36,000 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த செயற்கைக்கோள்களை வலம் வர செய்து கம்யூனிகேஷன் திங்ஸ் ஆர் மெட். நேவிகேஷன், இன்றைக்கு நேவிகேஷன் என்பது மிக ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இந்த ஜிபிஎஸ் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடிய இந்த நேவிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் நம்முடைய நாட்டுக்கென்று நாவிக் என்று ஒரு சிஸ்டம் இருக்கிறது. நாவிக், இந்தியன் நேவிகேஷனல் சிஸ்டம்ஸ். அதற்கென்று நாம் 7 செயற்கைக்கோள்களை தனியாக வைத்திருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு நம்முடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் சேரும். ஸோ நேவிகேஷன், ரிமோட் சென்சிங், கம்யூனிகேஷன், இந்த மூன்றும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. அந்த வளர்ச்சிக்கு தேவையான செயற்கைக்கோள்களையும் அந்த செயற்கைக்கோள்களை எடுத்து செல்லக்கூடிய ராக்கெட்டுகளையும் செய்வது நம்முடைய முதல் கடமையாக இருக்கிறது. இந்த ராக்கெட்டுகள் என்று சொன்னால் நாம் அதை வடிவமைத்து பரிசோதனை செய்து ஒரு மாடல் ராக்கெட்டை நாம் உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகும். நான் காலையில் கூட சொன்னேன், 16 நிமிடங்கள் மட்டுமே செல்லக்கூடிய அந்த ராக்கெட்டினுடைய பயணத்திற்காக 10 வருடங்கள் கிட்டத்தட்ட 2000 விஞ்ஞானிகள் உழைத்து தான் ஒரு ராக்கெட்டை உருவாக்குகிறார்கள். செயற்கைக்கோளை நான் சொல்லவில்லை, அந்த ராக்கெட் மட்டுமே அந்த டிசைன் டைம் என்பது இன்று 10 வருடங்கள் வரை ஆகிறது. நாம் அந்த மாதிரி ஒரு 4 ராக்கெட்டுகளை இதுவரை வடிவமைத்து நம்முடைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ், ரைட் ஃப்ரம் ASLV, ASLV, PSLV, GSLV, GSLVலேயே 2 டைப்ஸ், GSLV Mark 2 and Mark 3, இப்படியாக நாம் பல்வேறு வகையான ராக்கெட்டுகளை இன்று நாம் வடிவமைத்து ப்ரொடக்ஷன், ஈவன் இட் இஸ் இன் ப்ரொடக்ஷன் ஃபேஸ் என்று வேணுமானாலும் நாம் ஒரு 3 மாதத்தில் ஒரு ராக்கெட்டை தயாரித்து வைத்து கொள்ளலாம். அத்தகைய ஒரு கட்டமைப்பு நம்மிடம் இருக்கிறது. செயற்கைக்கோள்களும் பல்வேறு வகையான செயற்கைக்கோள்களும் வடிவமைப்பதற்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய UR ராவ் ஸ்பேஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய சேட்டலைட் சென்டர் என்று சொல்லக்கூடிய இடத்திலும், அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் என்ற இடத்திலும் கூட இந்த செயற்கைக்கோளுக்கு தேவையான பேலோட்ஸ், செயற்கைக்கோளினுடைய எலக்ட்ரானிக்ஸ், செயற்கைக்கோளினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், இது எல்லாம் வடிவமைக்கக்கூடிய 2 இடங்களும் இருக்கின்றன. அதனால் நம்முடைய நாட்டுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள், விண்வெளி கட்டமைப்புகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் சுயசார்புடன் நம்முடைய நாட்டிலேயே அதை செய்யக்கூடிய ஒரு தகுதி இந்திய நாட்டிற்கு இப்பொழுதுதான் கடந்த சில வருடங்களாகத்தான் அதை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லது நாம் இன்னொரு நாட்டில் கொண்டு போய் நம்முடைய செயற்கைக்கோளை சென்று ஏவி கொண்டிருந்த காலமெல்லாம் இருக்கிறது. நம்முடைய செயற்கைக்கோள்களை எடுத்துக்கொண்டு
நாசா அல்லது ஈசாவுக்கு கொண்டு சென்று அவர்களுடைய ராக்கெட்டின் மூலம் செலுத்திய காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்முடைய செயற்கைக்கோள்களை நாமே வடிவமைத்து நம்முடைய ராக்கெட்டிலே சுமந்து சென்று செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்புகள் இந்தியாவில் வந்திருக்கின்றன. நான் என்ன செய்தேன் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் இந்த ராக்கெட்டுகளை பரிசோதனை செய்வது, தரையில் வைத்து பரிசோதனை செய்வது, அது ஸ்டாட்டிக் டெஸ்ட் என்று சொல்லுவார்கள். இந்த பறப்பதற்கு முன்னாலே இந்த ராக்கெட்டினுடைய பல்வேறு சிஸ்டம்ஸ், சப்சிஸ்டம்ஸ் எல்லாவற்றையுமே கூட நாம் தரையிலே பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த பரிசோதனைகளை ஒவ்வொன்றாக செய்து அதில் பெறக்கூடிய வெற்றிக்கு பிறகுதான் அது ஒரு ராக்கெட்டாக மாறி ஒரு செயற்கைக்கோளை எடுத்து செல்ல முடியும். ஸ்டெபிலிட்டி என்றல்ல, நாம் அது விண்ணிலே பறக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அல்லது பெராமீட்டர்ஸ் எல்லாம் நாம் பூமியிலேயே வைத்து நேற்று இங்கே காமித்தது போல் அந்த ராக்கெட்டை கட்டி வைத்து தரை பரிசோதனை செய்ய வேண்டும். இப்போ அதிலிருந்து என்ன த்ரஸ்ட் வெளியே வருது, என்ன த்ரஸ்ட் டெவலப் ஆகுது, எவ்வளவு டெம்பரேச்சர் டெவலப் ஆகுது, அல்லது அதனுடைய ஸ்ட்ரக்சரல் இஸ் குட் இனஃப் டு விஸ்டாண்ட் இட், அதில் என்ன வைப்ரேஷன் வருது, என்ன ஷாக் வருது, என்ன அக்கூஸ்டிக்ஸ், என்ன சவுண்ட் எனர்ஜி வருது, இது எல்லாவற்றையும் நாம் தரையில் பரிசோதனை செய்த பிறகுதான் அது விண்வெளியில் ராக்கெட்டினுடைய ஒரு சப்சிஸ்டமாக நாம் அதை மாற்ற முடியும். அந்த பரிசோதனைகளை செய்யக்கூடிய இடமாக மகேந்திரகிரியில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலே நான் கிட்டத்தட்ட 27 வருடங்கள் அங்கே பணியாற்றினேன். பிறகு என்னுடைய சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பணி காலத்திலே இறுதி ஆண்டுகள் இருக்கும் பொழுது எங்களுடைய சேர்மன் என்னை செயற்கைக்கோளிலே வேலை செய்யுமாறு என்னை கேட்டுக்கொண்டார். நீங்கள் ராக்கெட்டிலே பல வருடம் வேலை செய்து விட்டீர்கள், அதே தொழில்நுட்பத்தை, அதே ரிலையபிலிட்டி டெக்னாலஜிஸை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஏன் செயற்கைக்கோள்களுக்கு சென்று வேலை செய்யக்கூடாது என்று என்னை ஒரு பணி மாற்றம் எனக்கு கொடுத்தார்கள். அதனால்தான் நான் பெங்களூருக்கு செயற்கைக்கோள்களிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சார், இந்த கம்பேரிசன் பண்ணுறது ரொம்ப தப்புன்னீங்க. நான் இந்தியாவில் பிறந்ததோ என்னமோ தெரில, கம்பேரிசன் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம ஸ்பேஸ் ரேஸில் மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது எத்தனாவது இடத்துல இருக்கும்? இன்று நாம் ஒரு பொதுவாக நாம் சொல்ல வேண்டுமேனால் ஒரு 4வது இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். நமக்கு முன்பாக அமெரிக்கா, ரஷ்யா நாடுகள், சைனா, பிறகு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இவர்களெல்லாம் நாம் தொழில்நுட்பத்திலே நம்மை விட சற்று முன்பாகவே அவர்கள், நமக்கு மேலாகவே பல முக்கியமான கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் எல்லாம் டெவலப் பண்ண நாடுகளாக அவர்கள் இருக்கிறார்கள். USA, ரஷ்யா, சைனா அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்று சொல்லும் பொழுது அது ஒரு நாட்டிற்கு உடையதல்ல. அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி வைத்திருக்கிறார்கள். அதில் பல்வேறு தொழில்நுட்பங்களை அவர்கள் ஒரு நாடும் தன்னுடைய ஃபினான்ஸில் ஒரு பங்கை அதில் கொடுத்து அதில் இருந்து ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி அவர்களுடைய நாடுகளுக்கு தேவையான விண்வெளி கட்டமைப்பை அதிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் கிட்டத்தட்ட ஒரு 5வது இடத்தில் தான் இருக்கிறோம். சார், இந்த கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை விட்டுட்டீங்க. கனடா இஸ் பார்ட் ஆஃப் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆர் தே ஆர் ஸ்பெஷலைசிங் ஒன்லி இன் ரொபாட்டிக் ஆர்ம்ஸ். அவங்க எல்லாத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு நாடும் ஒன்று செய்யும். ப்ரொபல்ஷன்னா ஃப்ரான்ஸ் மட்டும் செய்யும். ஜெர்மனி ஆல்சோ மெட்டீரியல்ஸில் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஆஸ்திரியா அதுலேயே ஒரு சப்சிஸ்டம்ஸை செய்யும். இந்த யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் தே ஸ்பெஷலைஸ் ஒன்லி இன் அ வெரி ஸ்மால் ஏரியா அண்ட் தே கான்ட்ரிபியூட் டு தேர் ஸ்பேஸ் ஏஜென்சி. நம்ம அப்படி இல்லை, எண்ட் டு எண்ட் நம்ம செய்யும். ப்ரொபல்ஷன், சேட்டிலைட், ராக்கெட், டெஸ்டிங் எல்லாமே நம்ம தனி லைக் அன் இண்டிவிஜுவல் ஏஜென்சி விச் டஸ் எவ்ரிதிங். ஸோ அது சற்று கடினமான வேலை தானே.
வெறும் ஒரு ரொபாட்டிக் ஆர்ம் மட்டும் செய்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸியர் டாஸ்க்கு தான். கனடா வந்து செய்கிறது அதுதான். தே டூ ஒன்லி ரொபாட்டிக். தே ஆர் ஸ்பெஷலைசிங் இன் ரொபாட்டிக் ஆர்ம்ஸ், சர்வீசிங் இன் ஸ்பேஸ். இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அதனுடைய எக்ஸ்டீரியரில் ஏதாவது சர்வீஸ் பண்ணணுன்னா கனடியன் ரொபாட்டிக் ஆர்மில் தான் ஒரு அஸ்ட்ரோனாட் அதில் போய் ஏறி அந்த ரொபாட்டிக் ஆர்ம் யூஸ் பண்ணி எங்கே ரிப்பேர் இருக்கோ அதை போய் அந்த ரிப்பேரை சரி செய்து கொண்டு வருகிறார். நாம் இன்னும் அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களெல்லாம் நாம் கற்று தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு 10 வருடங்களாவது ஆகும்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ ரீசெண்டாக சந்திரயான் அப்படின்ற ஒரு மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியா முடிச்சது. நம்ம நிலவுடைய தென்துருவத்தில் எடுத்த பல டேட்டாஸ் நாசா நீசாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நாங்கள் ஃப்யூச்சரில் ஆர்டிமஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான டேட்டா எந்த மாதிரி நம்ம உலக நாடுகளுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் இந்தியா மூலியமாக? சந்திரயான் என்பது உலக நாடுகளிடையே நிலவின் மேலே ஒரு புதிய பார்வையை கொடுப்பதற்கு நம்முடைய கணிப்புகள் அல்லது நம்முடைய பேலோட்ஸ், நம்முடைய அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமான. மீண்டும் நிலவின் மேல் ஒரு முக்கியத்துவம் வருவதற்கு இந்த சந்திரயான் மிஷன் வந்து ரொம்ப பயன்பட்டிருக்குது. நிலவில் தண்ணீர் இருக்கிறது அல்லது அது சவுத் போலில் இருக்கிறது என்ற சில செய்திகளை நாம் தான் முதலில் உலகிற்கு தெரிவித்திருக்கிறோம். இப்போ அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு நிலவை ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸாக பிற்காலத்தில் அதை பயன்படுத்த முடியுமா என்று உலக நாடுகள் எல்லாம் இன்று போட்டி போடுகிறார்கள். நிலவிலிருந்து ஒரு ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வைத்துக்கொண்டு அங்கிருந்து ராக்கெட்டுகளை ஏவி அங்கிருந்து வேறு கோள்களுக்கு செல்வது. அங்கே ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதனால் சிறிய எனர்ஜி வைத்துக்கொண்டு நாம் பெரிய பேலோடு அங்கே நிலவிலிருந்து நாம் ஏவி விட முடியும். அதற்கு நிலவிலே மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று மற்ற நாடுகள் இப்பொழுது நம்புகின்றன. சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அங்கே நிலவையே ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெரிமெண்டல் பேஸாக நாம் வைத்துக்கொள்ளலாம். அங்கே தண்ணீர் இருக்கிறது இல்லையவா, அந்த தண்ணீரை நாம் எடுத்து அதை ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக பிரித்து, அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பேஸுக்கு அது மூலக்கூறாக அல்லது மூலப்பொருளாக இருக்கும் என்று நம்புவதனால் அத்தகைய செயல்களில் இப்பொழுது சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அதை போட்டி போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கு. நாம் எப்படியாவது அங்கே உள்ள இடத்தை வளைத்து கொள்ள வேண்டும், நிலவை வளைத்து போட வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது மற்ற நாடுகள் போட்டி போடுகின்றன. நாமும் சந்திரயான் 4 என்ற செயல் திட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த செயல் திட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் நிலவிலே மீண்டும் சென்று இறங்கி அந்த நிலவிலே இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள், அந்த மண்ணை கூட கொஞ்சம் திரும்ப பூமிக்கு எடுத்து கொண்டு வந்து ஆய்வு செய்யக்கூடிய அத்தகைய ஒரு தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்தியாவினுடைய ஆராய்ச்சி நிலையம் விரும்புகிறது. சார், இந்த எலான் மஸ்க் பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. நம்ம எலான் மஸ்க் எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசியான ஒரு தியரியை வெளியிட்டிருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜேம்ஸ் வெப் எடுத்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இது வந்து ஜேம்ஸ் வெப் எடுக்கலை, இது என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய இமேஜ் தான், இது இந்த அளவுக்கு நம்ம போட்டுற அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாரு. தென் நம்ம மார்ஸில் வந்து அணுகுண்டு நான் வீசி அங்கே இருக்கக்கூடிய பனியை உருக வச்சு அதிலேருந்து நான் தண்ணி எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதுவும் கார்லாம் கூட லான்ச் பண்ணார். இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர், இந்த மேலை நாடுகள் ப்ரைவேட் செக்டரை அக்செப்ட் பண்ணிடுச்சு. பட் இந்தியா வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? ஃபியூச்சரில் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய நிறுவனமாக மாறலாம், அவங்க தனிப்பட்ட முறையில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சேட்டலைட்லாம். பட் அதுக்கெலாம் இந்தியா ஒத்துக்குருமா? அப்படியே இல்லை. அது ஒரு எத்திக்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு முறை இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அது மனித குலத்திற்கு தேவையானதா தேவையற்றதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு தனியாரிடத்தில் பல காரியங்களை நாம் நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று ஒப்படைத்து விட முடியாது. தனிப்பட்ட ஒரு மனிதராக அவர் உலகத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்க நாம் அனுமதித்து விட முடியாது. அது நிலவு அல்லது மார்ஸ், செவ்வாய் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அல்ல.
அது இட்ஸ் காஸ்மாஸினுடைய ஒரு இடம். அது மனித குலத்துக்கே பொதுவான ஒரு இடம். அதெல்லாம் நாம் அங்கே செல்லலாம், ஆராய்ச்சி செய்யலாம், நம்முடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை எந்த வகையிலும் மாற்றி அமைப்பதற்கோ அதனுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு மனிதனுக்கு உரிமை இருக்கிறதா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விதான். நிலவிலே நாம் செல்லலாம், ஒரு டூரிஸ்டாக இருக்கலாம், திருப்பி வந்து விடலாம். ஆனால் அந்த நிலவையே மொத்தமாக மாற்றி அமைக்கக்கூடிய செயல்களை செய்வதற்கு மனிதனுக்கு உரிமை இருக்கிறதா என்று நான் உரிமை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். தனிப்பட்ட முயற்சிகளில் இப்போ அரசாங்கம் அதிக பணம் செலவழிக்க வழி இல்லாமல் தனியாரை மட்டுமே அந்த ஆராய்ச்சிகளை செய்வதற்கு மேலை நாடுகள் அனுமதித்திருக்கின்றன. ஆனால் அவர்களும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார்கள். அதற்காக நினைத்ததை எல்லாம் அவர் செய்துவிட முடியாது. அவர் ஃபண்டு பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஃபண்டு பண்ணலாம், அதிலிருந்து வரக்கூடிய பலன்களை அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்காக ஒரு நிலவை மாற்றி அமைப்பதோ அல்லது மார்ஸில் ஒரு அணு குண்டோ அல்லது அந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் உபயோகித்து மார்ஸினுடைய தரைப்பரப்பை மாற்றிவிடலாம் என்றெல்லாம் நாம் நினைப்பது சரியான ஒரு செயலாக எனக்கு தோன்றவில்லை. என்னுடைய இண்டிவிஜுவல் என்ன பிரச்சனை என்றால், இந்த பூமியில் இருப்பது போன்ற மனிதர்களுக்கான சட்டத்திட்டங்கள் இருப்பதை போல விண்வெளியிலான சட்டத்திட்டங்கள் என்று இன்று எதுவுமே இல்லை. விண்வெளிக்கென்று ஒரு லா, விண்வெளிக்கான வேறொரு கிரகத்தில் நீங்கள் எப்படி உங்களை we are going to conduct in another planet என்று எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஸ்பேஸ் லாஸ் இன்றைக்கு இல்லை, சட்டங்கள் இல்லை. அந்த சட்டங்களை கூட உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய பூமியிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சட்டத்திட்டங்கள் இருப்பதைப் போல விண்வெளியிலும் எப்படி நாம் பணியாற்ற வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதற்கான சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட வேண்டும். அதுவரை இப்பொழுது there is no law in moon, there is no law in Mars, so whatever I wish I can do என்று ஒருவர் சொன்னால் அதை நீங்கள் தடுத்து விட முடியும் தானே. அவர் நிமிர்ந்துட்டாருன்னா சட்டம் இல்லை, அவரை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சட்டம் கிடையாது. அப்போ நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். இது நடக்கும், அதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஈவன் ஒரு ஸ்பேஸ் லாஸுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது இந்தியாவில், ஹைதராபாத்தில் இருக்குது. ஸ்பேஸ் லாஸ் பற்றி விண்வெளிக்கான சட்டங்களை உருவாக்குவதற்கான ஒரு யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயே ஹைதராபாத்தில் இருக்குது. ஸ்பேஸ் லாஸ் பற்றி அதெல்லாம் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வருகிறது. அதுபோல் எல்லா நாடுகளும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய சட்டத்திட்டங்களை நாம் வரையறுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் தனி மனிதர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்காமல் போகும். ரஷ்ய நாடு முதலாக லைக்கா அப்படின்ற ஒரு நாய் அனுப்பியிருந்தாங்க ஸ்பேஸுக்கு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஸ்பேஸ் வாரி நடந்துருந்துச்சு. அதில் ஒன்று என்னதான் நம்ம 1.5 மணி நேரம் யூடியூப்பில் வீடியோ இருக்குது அப்படிங்கிறது மூன் லேண்டிங்கை நம்ம காட்டினாலுமே இது ஃபேக்கு. இது வந்து ஒரு ஸ்டூடியோக்குள்ளே எடுத்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மூன் லேண்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக 1960-70 இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து மூன் லேண்டிங் பண்ணாங்க. அப்போலோ மிஷன், அதுக்கப்புறம் நிறைய சேட்டலைட்டை அவங்க லான்ச் பண்ணாங்க. தென் இப்போது ரீசெண்டாக ஆர்டிமஸ் அப்படின்ற மிஷன் வந்து 2025 அல்லது 2026 வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இனிஷியேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் மூன் லேண்டிங் அவர் நிலவிலே சென்று இறங்கினார்கள், நிலவை ஆராய்ச்சி செய்தார்கள். முதலாக மனிதனை தரையிறக்கிய நாடு அமெரிக்கா என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்கான சான்றுகள் நிறைய இருக்கின்றன. அவர்கள் இறங்கிய இடங்கள், அவர்கள் நடந்த தடங்கள், இவையெல்லாம் கூட இன்றும் கூட நாம் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. அத்தகைய தொழில்நுட்பங்கள் வல்லமை பெற்ற நாடுதான் அமெரிக்கா. அதில் நாம் ஒன்றும் ஐயம் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால்
அவர்கள் இடைப்பட்ட சில வருடங்களாக இந்த நிலவினால் நமக்கு அதிகம் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஒன்றும் இல்லை என்று நினைத்து அதை கிடப்பிலே போட்டுவிட்டு வேறு இந்த பூமியை சுற்றியுள்ள அப்ளிகேஷன்ஸ்லேருந்து தான் நிறைய வருமானம் இருக்கிறது. ரிமோட் சென்சிங், கம்யூனிகேஷன், நேவிகேஷன், சேட்டலைட்ஸ், இப்படியான முயற்சிகளில் அதிகம் இறங்கி இருந்தவர்கள் இப்பொழுது மீண்டும் நிலவின் மேல் தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். எந்த நாடும் தொழில்நுட்பத்தில் அதிகம் வலிமை பெற்ற நாடு என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டுமேயானால் அவர்கள் இந்த நிலவிற்கான ஆராய்வு அல்லது செவ்வாய்க்கான ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டால் தான் அந்த நாடு பெரிய நாடு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உலக மக்கள் அப்பொழுதுதான் ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் மீண்டும் கூட அந்த போட்டியில் இறங்கி இருக்கிறார்கள். நிலவிற்கு அவர்கள் செல்வது என்பது இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் இந்த ஆர்டமிஸ் என்ற ஒரு முயற்சி மூலம் அவர் செல்ல போகிறார்கள். ஆனால் அது ஒரு எக்கனாமிக் எக்ஸசைஸாக இருக்காது. ஒரு எளிய செலவில் செல்லக்கூடிய ஒரு செயல்களை அவர்கள் எப்பொழுதுமே செய்தது கிடையாது. அதிகம் செலவு படிக்கக்கூடிய ஒரு மெகா ப்ராஜெக்ட்ஸ் தான் அமெரிக்க நாட்டினர் செய்யக்கூடிய, அதைத்தான் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். ஆர்டமிஸ் என்பது கூட கமர்ஷியலி வெதர் இட் இஸ் வயபிள் என்பது இன்றும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுடைய பாராளுமன்றமே கூட சில வருடங்களுக்கு அப்பால் இது கமர்ஷியலாக வயபிள் இல்லை என்று சொன்னால் அதை கூட ஷெல்ஃபில் வைக்கக்கூடிய நிலைமை தான் வந்துவிடும். ஏனென்றால் எந்த ஒரு செயலும் ஒரு ஒரு வலிமையை காண்பிப்பதற்காக மட்டும் ஒரு நாடு செய்துவிட முடியாது. அதற்குரிய செலவுகளை அந்த நாட்டு மக்கள் அங்கீகரிக்க வேண்டும், அந்த பாராளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டும். அந்த செலவை நாம் எளிய குறைந்த செலவில் நாம் இந்த முயற்சிகளை செய்வோம் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல் ஒருவர் செய்வது போல 10 மடங்கு செலவு செய்து நாம் அந்த செயலை செய்வோம் என்று ஒரு நாடு சொன்னால் அந்த நாட்டினுடைய மக்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சார், நீங்கள் கண்டிப்பாக அந்த யூஎஃப்ஓ பற்றின செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி இது மேல் நாடுகளில் தான் நடக்குது. இந்த யூஎஸ் அண்ட் யூரோப்பா மாதிரியான கண்ட்ரீஸில் அதிகமாக யூஎஃப்ஓ தென்படுது. தென் எரிக்கலாக இருந்தாலுமே அங்கே தான் விழுகுது. நான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக, போர்ச்சுகலில் விழுந்த எரிக்கல். அதில் கீழே ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, நானும் பார்த்துட்ருக்கேன், இந்த விண்கல் போர்ச்சுகல் யூரோப் கண்ட்ரியில் நடக்குது, யூஎஸ் கண்ட்ரியில் நடக்குது, எதுக்கு நம்ம இந்தியாவில் நடக்க மாட்டுது அப்படின்றாங்க. தென் இந்த யூஎஃப்ஓ தான் நம்ம சென்னையில் ரீசெண்டாக ஒரு யூஎஃப்ஓ சைட் நடந்துருந்துச்சு. இது பர்சனலாக அதை இந்த இமேஜை பார்க்கும்போது எனக்கு சீபர்ட் மாதிரி தான் தெரியுது. பட் அதை ஸ்பாட் பண்ணவர் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதா சொன்னார். நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், இது உண்மையிலே யூஎஃப்ஓ தான் அப்படின்றாங்க. யூஎஃப்ஓ எதுக்கு இந்தியாவுக்கு வர மாட்டேங்குது? இந்தியாவுக்கு அதுக்குன்னு வழி தெரியலையா, இல்லை விண்கல்லுக்கு வழி தெரியலையா? உங்களுடைய கருத்து தாச்சு இருந்தால் மறக்காமல் நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லை, இதில் அதிக உண்மை என்னவென்று சொன்னால் வேற்று கிரகவாசிகள், அது ஏலியன்ஸ் அல்லது யூஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய அவர்கள் வரக்கூடிய வாகனம், அவர்கள் வந்ததாக சொல்லக்கூடிய வாகனங்கள் என்று ஒன்றுமே கிடையாது. நாம் நம்முடைய கற்பனையின் அதீதத்தில் தான் இதெல்லாம் நடந்து கொள்வதாக நினைத்து கொண்டு நாம் வானத்தை பார்த்தால் ஒருவேளை வானத்திலே உள்ள இயற்கை நிகழ்வுகள் கூட யூஎஃப்ஓ வந்ததாக நாம் கற்பனை செய்து கொள்வோம். ஒரு பிளேன் போயிருக்கும், அதனுடைய ட்ரெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு கூட ஒரு யூஎஃப்ஓ போயிருக்கு என்று கூட நாம் சொல்லலாம். அதனால் இது எல்லாம் பொதுவாக கற்பனை கட்டுக்கதைகள் தான், அல்லது ஒரு சினிமா எடுப்பதற்கோ ஒரு நாவல் எழுதுவதற்கோ இது ஒரு சந்தோஷமாக ஒரு கரு கிடைக்கிறது இல்லவா, ஒரு நாவல் எடுத்திருக்கிறது. ஸோ நாம் இந்த கட்டுக்கதைகளை நல்ல ஒரு கருவாக அமைகிறது. ஒரு புதிய திரைப்படம் எடுப்பதற்கோ புதிய நாவல்களை எடுப்பதற்கோ இந்த கட்டுக்கதைகளை மக்கள் நம்புவதற்கு பிரியப்படுகிறார்கள். நமக்கு அதன் மேல் அப்படி ஒன்று நடந்துவிடும் என்று சொன்னால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கூட வருகிறது. ஏன் நமக்கு ஒரு சகோதரர் இன்னொரு கிரகத்தில் இருக்கக்கூடாதா என்று ஒரு ஆசை கூட நமக்கு இருக்கிறது. ஒரு சகோதரனோ இன்னொரு கிரகத்தில் இருந்து வந்துவிட மாட்டார்களா என்று கூட நாம் நினைக்கிறோம். ஆனால் பொதுவாக இவையெல்லாம் கட்டுக்கதைகள் தான். இதற்கு அடிப்படையான அறிவியல் சான்றுகள் ஒன்றும் இல்லை. ஏன் இவங்க எங்கேயாவது ஒரு பாடியை எடுத்துகிட்டு வர வேண்டியதானே இல்லையா? எங்கேயும் இருக்கான் ஏலியன்னா ஒரு பாடி கொண்டு வாங்க,
அந்த ஃபிசியாலஜியை நாம் ஆராய்ச்சி செய்தால் அது மனுஷனுக்கு பிறந்ததா இல்லை வேற எங்கேயும் உள்ள உருவமாக கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளே விஞ்ஞான மடம் இருக்கிறது அல்லவா. இது ஏன் இது வரைக்கும் அது வரலை? ஏன் அப்படி ஒரு யூஎஃப்ஓ நீங்கள் ஏன் கையில் ஏன் கொண்டு வரல? இவ்வளவு சொல்கிறவர்கள் ஆயிரக்கணக்கான யூஎஃப்ஓ பறந்துச்சு வந்துச்சு போச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்திருக்கணும்ல. அந்த யூஎஃப்ஓவை நீங்கள் ஏன் எடுத்துக்கொண்டு வரவில்லை? அது என்ன மெட்டீரியல்னு நாம் பார்த்துடலாம்ல. ஒரு யூஎஃப்ஓ பறந்து வந்துருக்கா, அது அலுமினியத்தில் செஞ்சதா, டைட்டானியத்தில் செஞ்சதா, இல்லை அவன் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலில் செய்திருக்கானா என்றெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு நம்மிடம் இருக்கிறது அல்லவா. ஏன் இதுவரை அப்படி ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் வெறும் நாம் மகிழ்ச்சிக்குரிய கட்டுக்கதைகள் என்பதைத்தான் இது குறிக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதை நம்பக்கூடிய ஒரு சில பேர் ஒரு தீர்வு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏரியா 51 அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது யூஎஸில். இங்கே ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப்பை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதாகவும் அதை வச்சு யூஎஸ் வந்து அடிக்கடி இந்த ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக பென்டகன் சொன்னது, நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆர்மி சம்பந்தமான பல விஷயங்களை நாங்கள் வச்சுருக்கோம். அது ஹைலி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. பட் ஒரு சில பேர் எங்கள் கண்ட்ரியே பிடிக்காதவங்க தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அங்கே ஏலியன் வருது, அதை நம்ம உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னு. ஸோ டூ நாட் என்டர் அப்படின்றது அதுக்கு தான் காரணம் அப்படின்னு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? We can communicate with anyone. புரியுதுங்களா? நாம் செய்திகளை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் அதுக்குள்ள முயற்சிகளாக நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு ரிசீவர்ஸ் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. நாம் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், நாம் செய்திகளும் அனுப்பிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரையும் அதை ஏற்றுக்கொண்டு ஓகே யூ ஆர் வெல்கம் என்று சொல்லி ஒரு திருப்பி ஒரு மெசேஜ் நமக்கு ஒன்றும் இதுவரை வரலை. ஹலோன்னு ஒரு மெசேஜ் ஹலோன்னா நம்ம சொல்கிறது தான். ஓகே, அதனால் இதற்கான முயற்சிகளை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். வேற எங்கேயாவது அறிவியல் பூர்வமாக நமக்கு ஒரு துணை இருக்கிறதா என்று பார்ப்பதற்கான செய்திகளை எல்லாம் நாம் அனுப்பி இருக்கிறோம். ஆனால் நமக்கு இதுவரை பதில் ஒன்றும் கிடைத்து விடவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. ஆனால் மனிதனாக ஒருவன் ஏலியனாக இங்கே வருவதை விட செய்தியாக ஒன்று வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கேன் ட்ராவல் ஃபாஸ்டர். ஸோ அது நமக்கு முதலில் வருவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்பொழுது அவர்கள் நம்மை தொடர்பு கொள்வதற்கான செய்திகள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் கூட நான் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்வேன். அவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் அங்கே இருந்து இங்கே வர வேண்டுமானால் 40,000 வருடங்கள் வேண்டும். நான் சொன்னேன், ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு வரணும்னா 40,000 இயர்ஸ் வேணும். அந்த 40,000 இயர்ஸில் ஒரு ஜீவன் உயிர் வாழ்ந்து இங்கே வர முடியுமா? அது சாத்தியக்கூறு இல்லை. ஸோ செய்திகள் வரலாம். 4.5 லைட் இயர்ஸில் ஒரு செய்தி அங்கேருந்து அனுப்பின செய்தி இங்கே வந்து விடலாம். அப்படி தானே? அதனால் செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. செய்திகள் அப்படி வந்தால் நாம் ஒருவேளை அவர்களுடன் பதில் தொடர்பு கொண்டு திருப்பி அவங்களோட பேச முயற்சி செய்யலாம். ஆனால் உருவங்களாக இங்கே வந்து சேர்ந்து விட்டது என்பதை நாம் நம்புவதற்கில்லை.